ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நலமா? இன்றைய நாள் எப்படி போச்சு? நிறைய பேர் மெசேஜ் பண்ணீங்க. இன்னைக்கு நைட் நான் வருவேன், பேசுவேன் அப்படின்னு நினச்சிங்க. கண்டிப்பாக பேசுவேன். நான் சொன்னது சொன்ன மாதிரி தான். ஓகேவா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசை தான். என்ன பண்ணுறது? பேச முடியல, பார்க்க முடியல. அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்லலாம்னு நினைச்சேன்னா, நேற்று நான் போட்ட வீடியோவில் நிறைய தப்பு இருக்கு. அது யாரும் சொல்லலைனாலும் எனக்கு தெரியும். நான் அந்த வீடியோ மறுபடியும் பார்த்தேன். அது தப்பு நிறைய இருந்துச்சு. சாரி, எனக்கு தெரியாது. இப்போதான் முதல்ல போடுறேன், அதனால எனக்கு தெரியாது. எனக்கு உங்கள்கிட்ட பேசும்போது ஒரே சந்தோஷமா பயமா என்னன்னே தெரியல. எல்லாத்துக்கும் பேசும்போது ஒரு மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நமக்குன்னு இத்தனை பேர் இருக்கிறாங்களா? நமக்குன்னு இல்லை, எனக்குன்னு இத்தனை பேர் இருக்கும்போது ரொம்பவுமே மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கெல்லாம் அவ்வளோ ப்ரெஷரு, டென்ஷனு, இவ்வளோ பெரிய பாறாங்களை தூக்கி தலையில வச்ச மாதிரி ஒரு டென்ஷன். ஓகேவா? நேற்று என்ன சொன்னேன்? எங்க அண்ணன் என் தம்பி சொன்னேன். எங்க அப்பா இருக்குல்ல, நான் பிறந்தப்போ எனக்கு பிடிக்காதம்மா. எங்க அம்மா சொல்லிச்சு, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ரெண்டாவது பொம்பளை பிள்ளையா அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எங்க அப்பா என்னை பார்க்காம எங்கேயுமே வெளியே போகாது. ஆனா எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அம்மா என் பக்கத்துல இல்லை. நான் கண்ணு முடிக்கும் போதுல எங்க அப்பா தான் பக்கத்துல இருக்கும். ஏன்னா எங்க அப்பா பக்கத்துல தான் நான் படுத்திருப்பேன். நைட்டு தூங்கும் போது எங்க அப்பா இருக்காது, ஆனா நான் கண்ணு முடிக்கும் போது என் பக்கத்தில் படுத்திருக்கேன். அப்படிதான் அப்பா பாசம் அதிகமா இருக்கும் எனக்கு. உலகத்திலேயே எனக்கு பிடிச்சது எங்க அப்பா மட்டும்தான், யாரையும் பிடிக்காது. அதான் உண்மை. அப்புறம் எங்க அப்பா பக்கத்துல படுத்திருப்பேன். எங்க அப்பாலாம் டெய்லி தூங்கி எழுந்திரிச்சு முதல் பிடிக்காத பிள்ளை பிடிக்கும் போது